ஜூலை 3, 2022. அந்த நாள் உத்தரப்பிரதேசத்தில் இருக்க கான்பூரில் அனூப் தன்னோட ரூமில் தூங்கிட்டு இருந்திருக்காரு. மிட் நைட் 2 மணி போல் சடனாக யாரோ ரூம் கதவை தட்டுற சத்தம் கேட்குது. அரை தூக்கத்தில் இருந்த அனூப் தடுமாறி இருந்துச்சு. கதவை திறந்து பார்க்கும்போது வெளியில் அவரோட சிஸ்டர் கோமல் அழுதுகிட்டே நின்றுட்டு இருந்திருக்காங்க. அவங்கள பார்க்கும்போது ரொம்பவே பயந்து போன மாதிரி இருந்திருக்கு. மேலும் அவங்களோட கையில் ஆழமான வெட்டுக்காயம் ஏற்பட்டு அதில் ரத்தம் சொட்டிட்டு இருந்திருக்கு. இதை பார்த்து பதறி போன அனூப், உனக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டிருக்காரு. அப்போ கோமல் அழுதுகிட்டே, நான் தூங்கிட்டு இருக்கும்போது சடனாக ஒருத்தன் வந்து என் வாயை புத்தின மாதிரி இருந்துச்சு. அப்போ பயந்து போய் நான் எந்திரிச்சு பார்க்கும்போது இன்னும் 2 பேர் நம்ம அம்மா அப்பாவோட கழுத்தை எடுத்து கொலை பண்ணதை நான் பார்த்தேன். அவங்கள கொன்னதுக்கப்புறம் அந்த 3 பேரும் வீட்டில் இருந்த பணம் நகை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஓட பார்த்தாங்க. அப்போ நான் தடுக்க முயற்சி பண்ணும்போது என்னையும் கையில் வெட்டிட்டு அந்த 3 பேரும் தப்பிச்சு போயிட்டாங்கன்னு கோமல் அனூப் கிட்ட சொல்கிறாங்க. இதை கேட்டு ஷாக்கான அனூப் உடனே கீழே ஓடி போய் அவங்க பேரண்ட்ஸோட ரூமில் பார்க்குறாரு. அங்கே கோமல் சொன்ன மாதிரியே அவங்க அம்மாவும் அப்பாவும் ரத்த வெள்ளத்தில் இறந்து கிடக்குறாங்க. இந்த கொடூரத்தை பார்த்த அனூப் கீழே விழுந்து கதறி அழுக ஆரம்பிக்கிறாரு. அவரோட அந்த அழுக்குரல் கேட்டு அக்கம் பக்கத்தில் இருந்தவங்க எல்லாரும் ஓடி வந்திருக்காங்க. வந்தவங்க இந்த கொடூரத்தை பார்த்துட்டு உடனே போலீஸ்க்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இதனால் அதிகாலை 3 மணி போல் சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் உடனே இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதில் கிடைச்ச பல தகவல்கள் போலீஸை மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த உத்தரப்பிரதேசத்தையே அதிர்ச்சிக்குள்ளாக்குச்சு. முன்னாள் ஆள் இவருக்கு அப்போ 62 வயசு. அவர் ஒரு ரிட்டையர் ஆன ஃபேக்ட்ரி மேனேஜர். அவரோட ஒய்ஃப் ராஜ்தேவி, அவங்களுக்கு 58 வயசு. இவங்களுக்கு 30 வயசில் அனூப்னு ஒரு பையனும் 25 வயசில் கோமல்னு ஒரு பொண்ணும் இருந்திருக்கு. இந்த ஃபேமிலி காமன் சிம்பிள் லைஃப்பை தான் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. அக்கம் பக்கத்தில் இருந்தவங்க கூட எந்த பிரச்சனையும் கிடையாது. தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருக்கிற ஒரு ஃபேமிலி. அப்போ தான் அன்றைக்கி நைட் 4 பேரும் ஒன்றா உட்காந்து டின்னர் சாப்பிட்டுட்டு இருந்திருக்காங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் எல்லாரும் வழக்கம் போல் அவங்கவுங்க ரூமுக்கு போய் தூங்க போயிருக்காங்க. அனூப்போட ரூம் மாடியில் இருந்திருக்கு. கோமல் அண்ட் அவங்க பேரண்ட்ஸோட ரூம் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருந்திருக்கு. இதுக்கப்புறம் தான் நான் இன்ட்ரோவில் சொல்ல எல்லா விஷயங்களும் நடக்குது. மர்டர் இன்வெஸ்டிகேஷனோட முதல் கட்டமாக சம்பவ இடத்துக்கு வந்த ஃபாரன்சிக் டீம் அங்கே இருந்த க்ளூஸ் மற்றும் கேஸை சால்வ் பண்ண தேவையான மற்ற எவிடன்ஸ் எல்லாத்தையும் ரொம்பவே கவனமாக கலெக்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. அதே சமயம் இந்த பக்கம் போலீஸ் ஆஃபீஸர்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் மற்றும் நெய்பர்ஸ்னு ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாக விசாரிக்க ஆரம்பித்தாங்க. அதில் முதல்ல அவங்க விசாரித்தது மூத்த பையனான அனூப். அவர்கிட்ட அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு போலீஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கு அவரும் நடந்ததை எல்லாம் ஒன்று விடாமல் சொல்லியிருக்காரு. அடுத்த கேள்வியா, இதை யார் பண்ணியிருப்பாங்கன்னு உனக்கு யார் மேலேயா சந்தேகம் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. இதை கேட்டு பெருமூச்சு விட்ட அனூப் அன்னைக்கு சொன்னது, 2017 எனக்கு சோனிகான்ற பொண்ணு கூட திருமணமாச்சு. கல்யாணத்துக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு மென்டல் ப்ராப்ளம் இருக்குன்னு நான் கண்டுபிடிச்சேன். கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்க ஃபேமிலி இதை பற்றி எதுவுமே சொல்லாமல் என்கிட்ட மறைச்சு கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க. இந்த உண்மையெல்லாம் தெரிய வந்ததுக்கப்புறம் அவங்க கூட வாழ எனக்கு விருப்பமே கிடையாது. அதனால் அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பிட்டு கோர்ட்டில் டிவோர்ஸ்க்கும் அப்ளை பண்ணிட்டேன். நான் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணதுக்கப்புறம் அவங்களோட பிரதர் என்னை ரொம்ப தொந்தரவு பண்ண ஆரம்பிச்சிட்டான். செட்டில்மெண்ட்டாக 50 லட்ச ரூபா பணம் தர சொல்லி ப்ரெஷர் பண்ணிக்கிட்டே இருந்தான். இப்போ வரைக்கும் பணத்தை கேட்டு தொடர்ந்து தொல்லை கொடுத்துட்டு தான் இருக்கான். ஸோ அவன் கூட இதை பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குன்னு அனூப் போலீஸ்கிட்ட சொல்லியிருக்காரு. இதையெல்லாம் கவனமாக நோட் பண்ணிட்டு இருந்த போலீஸ்க்கு அனூப் சொன்ன ஸ்டோரி மேலே சில டவுட்ஸ் இருந்துச்சு. முறிஞ்சு போன கல்யாணத்துக்கு பழிவாங்க தான் இப்படி நடந்துச்சா, இல்லை வேறு ஏதாவது காரணமானு பல கேள்விகள் போலீஸ்க்கு இருந்துச்சு. இதனால் இந்த விசாரணைக்கு அப்புறம் போலீஸ் அனூப்போட ரூமை தரோவாக செக் பண்ண நினச்சாங்க. அதுக்காக மாடியில் போய் அவரோட ரூமை செக் பண்ண போகிறாங்க. அங்கே ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறாங்க. அவரோட ரூமுக்கு வெளியே யாரோ வாமிட் பண்ண மாதிரி இருந்திருக்கு. இதை பார்த்த ஆஃபீஸர்ஸ் அனூப்பை கூப்பிட்டு, என்ன இது, ஏன் இது க்ளீன் பண்ணாமல் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு, நேற்று நைட்டு எனக்கு உடம்பு சரியில்லை, நைட் சாப்பிட்ட சாப்பாடு எனக்கு ஒத்துக்கலை, அதனால் நான் வாமிட் எடுத்துட்டேன். அப்போ ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணதுனால அதை காலையில் க்ளீன் பண்ணிக்கலாம்னு அப்படியே விட்டுட்டேன்னு சொல்லியிருக்காரு அனூப். என்னதான் இதுக்கு ரொம்பவே கேஷுவலாக பதில் சொன்னாலும் போலீஸ் எந்த க்ளூவையும் விட தயாராக இல்லை. ஃபாரன்சிக் டீம் அந்த வாமிட்டோட சாம்பிளை கலெக்ட் பண்ணி அதை டெஸ்ட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் அந்த வீட்டோட மற்ற இடங்கள்லையும் ஏதாவது க்ளூ கிடைக்குமான்னு தேடி பார்க்குறாங்க. அடுத்ததாக போலீஸ் அனூப்போட சிஸ்டர் கோமலை விசாரிக்க முடிவு பண்ணாங்க. கோமலை உட்கார வச்சு ரொம்பவே பொறுமையாக அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ கோமல் தன்னோட பிரதர்கிட்ட என்ன சொன்னாங்களோ அதையே தான் போலீஸ்கிட்டேயும் சொல்லியிருக்காங்க. ஒரு வார்த்தை கூட அதுலேருந்து மாற்றி பேசலை.
இப்படி அனூப், கோமல் 2 பேரோட ஸ்டேட்மெண்ட்டையும் வாங்கின போலீஸ் அடுத்த கட்டமாக அவங்க வீட்டை சுற்றி எங்கேயாவது சிசிடிவி கேமரா இருக்கான்னு செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதில் சுற்றி இருக்க பல பில்டிங்ஸில் போய் விசாரிச்சிருக்காங்க. அப்படி விசாரித்ததில் அந்த வீட்டு பக்கத்துலேயே ஒரு பில்டிங்கில் சிசிடிவி கேமரா இருக்கிறது தெரிய வருது. அண்ட் அதிர்ஷ்டவசமாக அந்த கேமராவும் கொலை நடந்த வீட்டை பேஸ் பண்ண மாதிரி தான் இருந்திருக்கு. இது போலீஸ்க்கு ரொம்பவே வசதியாக போச்சு. இதனால் உடனே அங்கே போன போலீஸ் அந்த கேமராவோட ஃபுட்டேஜஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு ஸ்டேஷனில் போய் செக் பண்ணி பார்க்குறாங்க. செகண்ட் பை செகண்ட் ஏதாவது க்ளூ கிடைக்குமான்னு ரொம்பவே கவனமாக வாட்ச் பண்ணுறாங்க. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது தான் ஒரு முக்கியமான க்ளூ அவங்க கண்ணில் படுது. அதில் அன்னைக்கு நைட் மாஸ்க் போட்ட ஒரு நபர் அந்த வீட்டை நோக்கி நடந்து போகிறது ரெக்கார்ட் ஆகிருக்கு. அந்த நபரோட உருவம் அந்த கேமராவில் ரொம்பவே தெளிவாக ரெக்கார்ட் ஆகிருக்கு. எக்ஸாக்டாக நைட்டு 12:17க்கு அதே மாஸ்க் போட்ட நபர் அந்த வீட்டிலேருந்து திரும்பி வர்றதும் ரெக்கார்ட் ஆகிருக்கு. இந்த தடவை அந்த நபர் கையில் பேக் மாதிரி ஏதோ ஒன்று இருந்திருக்கு. இதை பார்த்ததுக்கப்புறம் போலீஸ் இந்த நபர் தான் நிச்சயமாக கொலையாளியாக இருக்கணும்னு ஒரு முடிவுக்கு வர்றாங்க. அதே சமயம் போலீஸ்க்கு ஒரு மிகப்பெரிய கேள்வியும் இருந்துச்சு. ஏன்னா கோமல் அன்னைக்கு மாஸ்க் போட்ட 3 பேர் வந்ததா போலீஸ்கிட்ட சொல்லியிருக்காங்க. அப்படி அது உண்மையாக இருந்தால் மற்ற 2 பேர் ஏன் சிசிடிவி ஃபுட்டேஜில் இல்லை? அந்த வீட்டில் இருந்த டோர்ஸ் அண்ட் விண்டோஸ் எல்லாம் தரவாக செக் பண்ணுறாங்க. அதில் எந்த பூட்டும் உடைக்கப்படலை, எந்த கதவும் சேதமாகலை. அத்துமீறி நுழைஞ்ச மாதிரி எந்த ஒரு அறிகுறியும் இல்லை. அப்படின்னா அந்த 3 பேர் எப்படி உள்ளே வந்தாங்க? அது மட்டும் இல்லாமல் கோமல் அன்னைக்கு 2 மணி அளவில் தான் அனூப்போட ரூம் கதவை தட்டி அவரை எழுப்பியிருக்காங்க. ஆனால் சிசிடிவி ஃபுட்டேஜை பார்க்கும்போது அந்த நம்பர் 12:17க்கு தான் வீட்டை விட்டு வெளியே போயிட்டது ரெக்கார்ட் ஆகிருக்கு. அப்படின்னா 2 மணி வரைக்கும் கோமல் அங்கே என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? இப்படி ஒவ்வொரு கேள்வியாக எழும்ப போலீஸோட சந்தேகம் மெல்ல கோமல் பக்கம் திரும்ப ஆரம்பிக்குது. ஆனால் போலீஸ் அப்போதைக்கு இதை பற்றி வெளியே யார்கிட்டையும் சொல்லாமல் மெல்ல கோமலோட பேக்ரவுண்டை பற்றி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் அவங்க கண்டுபிடிச்ச சில விஷயம் அவங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துச்சு. கோமல் முன்னாள் ஆள் அண்ட் ராஜ்தேவியோட பயாலாஜிக்கல் டாக்டர் இல்லைன்னு தெரிய வருது. அந்த கப்பலுக்கு அனூப்னு ஒரு பையன் மட்டும்தான் இருந்திருக்கான். அனூப் பிறந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு எந்த குழந்தையும் பிறக்கல. அதனால அவங்க கோமலை தத்தெடுத்து வளர்த்தது போலீஸ்க்கு தெரிய வருது. இப்படியே போலீஸ் விசாரிச்சுட்டு இருந்த அந்த நேரம் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்திருக்கு. அதில் அந்த வயசான தம்பதிகள் 2 பேருக்கும் அன்னைக்கு தூக்க மாத்திரை கொடுத்துருக்கிறது தெரிய வருது. அதே சமயம் வாமிட் சாம்பிள் எடுத்துகிட்டு போன ஃபாரன்சிக் டீமும் அதில் தூக்க மாத்திரை கலந்துருக்குன்றதை உறுதிப்படுத்துகிறாங்க. இதை கேள்விப்பட்டதுக்கப்புறம் போலீஸ் டைம் வேஸ்ட் பண்ணாமல் உடனே கோமல் அரெஸ்ட் பண்ணி கஸ்டடியில் எடுக்கிறாங்க. இதுக்கப்புறம் நடத்தப்பட்ட விசாரணையில் தான் கோமல் உண்மையிலே அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. கோமலுக்கு தான் ஒரு தத்து பிள்ளைன்னு சின்ன வயசுலேருந்தே நல்லாவே தெரியும். இது அவங்க ரிலேட்டிவ்ஸ் மூலமாக அவங்களுக்கு தெரிய வந்திருக்கு. அதோட அவங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே ஆரம்பத்துல இருந்தே நீ தத்தெடுக்கப்பட்ட பொண்ணு, அதனால உனக்கு சொத்துல பங்கெல்லாம் கிடைக்காது, எல்லாமே அனூப்புக்கு தான் போகும்னு ஏற்றி விட்டுட்டும் இருந்திருக்காங்க. இந்த வார்த்தையெல்லாம் கோமலை ரொம்பவே பாதிச்சிருக்கு. இதனால ஒரு கட்டத்துக்கு மேலே ரொம்பவே அந்நியமாக உணர ஆரம்பிக்கிறாங்க. சொல்லப்போனால் சில ரிலேட்டிவ்ஸ் அவங்கள இதை வச்சு டீஸ் பண்ண கூட செஞ்சுருக்காங்க. என்னதான் பல பேர் பலவிதமாக சொன்னாலும் முன்னாள் ஆளும் ராஜ்தேவியும் கோமலை தன்னோட பெத்த பிள்ளை மாதிரி தான் பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அவங்களுக்கு என்ன தேவையோ எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்துருக்காங்க. அதில் எந்த குறையும் வைக்கல. இப்படியே போயிட்டு இருந்த அந்த சமயம் கோமலுக்கு ஷாஜகான்பூர்ன்ற சின்ன கிராமத்தில் இருக்க ரிலேட்டிவ் வீட்டுக்கு போகிற ஒரு சுச்சுவேஷன் ஏற்படுது. அங்கே அவங்களுக்கு ராகுல்ன்ற ஒரு நபர் கூட பழக்கம் ஏற்படுது. சொல்லப்போனால் இந்த ராகுல் கோமலுக்கு தூரத்து சொந்தம். ஃபேமிலி கனெக்ஷன் படி பார்த்தா இவங்க 2 பேரும் பிரதர் அண்ட் சிஸ்டர். ஆரம்பத்தில் இவங்க 2 பேரும் வெறும் ஃப்ரெண்ட்ஸாக மட்டும்தான் இருந்திருக்காங்க. போக போக இந்த நட்பு காதலாக மாற ஆரம்பிக்குது. அப்போ தான் ஒரு நாள் ராகுலுக்கு கோவா மிலிட்ரி ஹாஸ்பிட்டலில் ஆம்புலன்ஸ் டிரைவராக வேலை கிடச்சிருக்கு. இது மூலமாக இவங்க 2 பேரும் தூரமாக ஆக்கப்பட்டாலும் ஃபோன் கால்ஸ் மூலமாக இவங்க ரிலேஷன்ஷிப் தொடர்ந்து வளர்ந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. ராகுலுக்கு ரோஹித்னு ஒரு பிரதர் இருந்திருக்கு. இந்த ரோஹித் தான் ராகுல் அனுப்புகிற கிஃப்ட்டை கோமல் கிட்ட கொண்டு போய் கொடுக்குற வேலையை பார்த்துட்டு இருந்திருக்காரு. இப்படி அடிக்கடி கொண்டு போய் கிஃப்ட் கொடுக்கறதுனால இவங்க 2 பேருக்குள்ள ஒரு புது கனெக்ஷன் ஸ்டார்ட் ஆகிருக்கு. கிஃப்ட் கொடுக்குறத சாக்கா வச்சு இவங்க 2 பேரும் பழக ஆரம்பிக்கிறாங்க. இந்த பழக்கம் நாளடைவில் 2 பேருக்கும் இடையிலான ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பாக மாற ஆரம்பிக்குது.
ராகுலுக்கு இந்த தொடர்பை பற்றி எந்த ஒரு சின்ன சந்தேகம் கூட வராத அளவுக்கு 2 பேரும் பார்த்துக்கிட்டாங்க. ஃபோனில் ராகுல், நேரில் ரோஹித்னு அட் அ டைமில் 2 குதிரையை ஓட்டுற அளவுக்கு திறமையான ஜாக்கியாக தான் இருந்திருக்காங்க கோமல். எல்லாமே சுமூகமாக போயிட்டு இருந்த அந்த சமயம் ஒரு நாள் ராகுல் கோமலுக்கு கால் பண்ணி, எங்கள் வீட்டில் கல்யாண பேச்சு எடுத்தாங்க, அதில் நம்ம 2 பேரை பற்றி நான் சொல்லிட்டேன், ஆனால் அவங்க நம்மளை அக்செப்ட் பண்ணுற மாதிரி தெரியல, அதனால் நாம் வீட்டை விட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ணுறதை தவிர வேறு வழியே இல்லைன்னு சொல்லியிருக்காரு. இதை கேட்ட கோமல், என்னால் ஓடி வந்து கல்யாணம்லாம் பண்ண முடியாது, என்னோட அப்பாவுக்கு நிறையா சொத்து இருக்குது, அவர் சொல்கிறபடி நான் கல்யாணம் பண்ணால் அட்லீஸ்ட் அதில் பாதியாவது எனக்கு கிடைக்கும், அப்படி இல்லாமல் நான் ஓடி வந்துட்டா எனக்கு எதுவுமே கிடைக்காது, என்னோட அண்ணனுக்கே எல்லா சொத்தும் போயிடும்னு வர மறுத்துருக்காங்க. அப்போதான் ராகுல் சரி வேற என்ன பண்ணலான்னு கேட்டிருக்காரு. அதுக்கு கோமல், 3 பேரையும் கொன்னுடலாம், அப்போதான் இந்த சொத்து முழுசாக எனக்கு வரும், அந்த சொத்தை வச்சு நம்ம சந்தோஷமாக வாழலாம்னு சொல்லியிருக்காங்க. இதை கேட்ட ராகுல் ரொம்பவே பயப்பட ஆரம்பிக்கிறாரு. நீ சொல்கிற மாதிரி 3 பேரையும் கொலை பண்ணால் நம்ம ஈஸியாக போலீஸில் மாட்டிக்கிடுவோம், அதனால் இந்த விஷயம்லாம் என்னால் முடியாதுன்னு மறுத்திருக்காரு ராகுல். ஆனால் கோமல் இதை விடுறதா இல்லை, தொடர்ந்து ராகுலை வற்புறுத்திக்கிட்டே இருந்தாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே கன்வின்ஸ் ஆன ராகுலும் 3 பேரையும் கொலை பண்ண ஒத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் 3 பேரும் எப்போ வீட்டில் இருப்பாங்க, எப்போ சாப்பிடுவாங்க, எப்போ தூங்குவாங்கன்னு எல்லா டீட்டெயில்ஸையும் கோமல் மூலமாக கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. இதுக்கப்புறமா ராகுல் ஒரு ஐடியா சொல்கிறாரு. நான் ஆர்மி ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறதுனால எனக்கு தூக்க மாத்திரை இங்கே ஈஸியாக கிடைக்கும், அதை என்னோட பிரதர்கிட்ட நான் கொடுத்து விடுறேன், அதை வாங்கி பத்திரமா வச்சுக்கோ, சமயம் வரும்போது 3 பேருக்கும் அந்த மாத்திரை சாப்பாடில் கலந்து கொடுத்துருன்னு ராகுல் கோமல் கிட்ட சொல்லியிருக்காரு. அவங்களோட பிளான் படி அன்றைக்கி நைட் கோமல் தூக்க மாத்திரையை ஜூஸில் கலந்து 3 பேருக்கும் கொடுத்துருக்காங்க. ஜூஸ் குடித்ததுக்கப்புறம் 3 பேரும் அவங்கவுங்க ரூமில் போய் தூங்க போய்ட்றாங்க. அந்த சமயம் தான் கோமலோட பிரதர் அனூப் ஜூஸில் ஏதோ சரியில்லைன்னு ஃபீல் பண்ணுறாரு, அதனால் அதை தன்னோட ரூமுக்கு வெளியே வாமிட்டும் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் அதை அப்படியே விட்டுட்டு தன்னோட ரூமில் போய் தூங்கவும் போய்ட்றாரு. எல்லாரும் தூங்குனதுக்கப்புறம் 11 மணி அளவில் கோமல் வீட்டுக்கு வெளியே வெயிட் பண்ணிட்டு இருந்த ரோஹித்துக்கு மெசேஜ் பண்ணி உள்ளே வர சொல்கிறாங்க. ரோஹித் உள்ளே வந்ததுக்கப்புறம் 2 பேரும் ஃபிசிக்கலாக ஒன்றா இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் கொஞ்ச நேரம் கழித்து தங்களோட பிளானை எக்ஸிக்யூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. முதல் வேலையை அந்த 2 பேரும் அந்த வயசான தம்பதியோட ரூமுக்கு போய் தூங்கிட்டு இருந்த 2 பேரோட கை காலையும் கட்டி போடுறாங்க. அதுக்கப்புறம் ரோஹித் அந்த 2 பேரோட கழுத்தையும் மறுத்து அவங்கள கொலை பண்ணியிருக்கான். 2 பேரும் இறந்துட்டாங்கன்னு உறுதி பண்ணதுக்கு அப்புறம் கோமலும் ரோஹித்தும் அனூப்போட ரூமை நோக்கி போறாங்க. அனூப்போட ரூம் டோர் கிட்ட போனதும் ரூம்குள்ள இருந்து ஏதோ சில சத்தம் கேட்டிருக்கு. அப்பதான் தூக்க மாத்திரனால அனூப் பாதிக்கப்படலைன்னு அவங்களுக்கு தெரிய வருது. இந்த நிலைமையில அனூப் ஏதாவது பண்ண முயற்சி பண்ணா அது அவங்களுக்கே பெரிய பிரச்சனையா ஆயிடும்னு அவரை எதுவும் பண்ண வேணான்னு முடிவு பண்றாங்க. அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருந்த கோமல் சடனாக ஒரு பிளான் பண்ணுறாங்க. அதில் ரோஹித் கிட்ட இருந்த கத்தியை வாங்கி அவங்களே அவங்களோட கையை கட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அங்கே இருந்த பணம், நகை எல்லாத்தையும் எடுத்து ஒரு பேக்கில் போட்டு ரோஹித் கிட்ட கொடுத்து அங்கேருந்து அனுப்பி வச்சுருக்காங்க. இதுக்கப்புறம் தான் கோமல் தன்னோட நாடகத்தை தெளிவாக நடத்தியிருக்காங்க. கோமலோட இந்த ஸ்டேட்மெண்ட் கேட்டதுக்கப்புறம் போலீஸ் கோமலோட சேர்த்து ரோஹித் அண்ட் ராகுல் 3 பேரையும் அரெஸ்ட் பண்ணி சிறையிலும் அடைக்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த வீடியோ பற்றின உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள்.